உங்கள் ஜாய் டிவியில் திங்கள் முதல் சனி வரை இரவு 10 மணி முதல் 10:30 மணி வரையும் மற்றும் ஒவ்வொரு வெள்ளியும் மாலை 8:30 மணி முதல் 9:30 மணி வரை. செங்கடல் இருந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, எரிகோ வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, யோர்தான் வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, கோலியாத்து வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, பின்னாடி மட்டும் வச்சிட மாட்டேன். ரிவைவல் நைட் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக தீர்க்க தரிசன செய்திகளை சகோதரர் பீட்டர் எல்விஸ் பிரசங்கிப்பார் மற்றும் சகோதரி அனிதா பீட்டர் அவர்கள் துதி ஆராதனை ஏறெடுப்பார்கள். மனிதர்களின் வார்த்தையால் பாதிக்கப்பட்டது போதும், கடவுளின் வார்த்தையால் பாதிக்கப்படுவோம் வாருங்கள். நமக்குள் இருக்கும் இயேசு கிறிஸ்துவை உலகத்திற்கு காட்டும் நேரம் இது. வாருங்கள், இயேசுவுக்காய் எழும்புவோம். நீங்க இதுவரைக்கும் சபைக்கே போகாத ஒரு நபரா இயேசு கிறிஸ்துவ பற்றி உங்க வாழ்க்கையில ஆழமா அறிந்து கொள்ளணுமா? அப்ப ரிவைவல் சர்ச் உங்க எல்லாரையுமே அன்புடன் அழைக்கிறது. நம்ம கொளத்தூர் பூம்புகார் நகர்ல லொகேட் ஆயிருக்க ரிவைவல் சர்ச்சுக்கு நீங்க வாரம் வாரம் வர முடியும். சோ இங்க எவ்ரி சண்டே ஞாயிற்றுக்கிழமை காலையில 10 மணில இருந்து 12 மணி வரைக்கும் சபை ஆராதனை நடந்து கொண்டிருக்குது. சோ நீங்க எல்லாருமே இந்த ஆராதனையில குடும்பமா கலந்து கொள்ளலாம். அது மட்டும் இல்ல, எவ்ரி சாட்டர்டே ஒரு சனிக்கிழமையும் மாலை 8 மணி முதல் 9 மணி வரைக்கும் ப்ராஃபிட்டிக் ஈவினிங் நடைபெறுது. இதுல பாஸ்டர் பீட்டர் எல்விஸ் அவர்கள் உங்களுக்காக விசேஷ ஜெபம் ஏறெடுப்பார்கள். நீங்க தவறாம கலந்து கொள்ளுங்க. ஒருவேளை என்னால நேர்ல வர முடியலையே அப்படின்னு வருத்தப்பட்டீங்கன்னா நீங்க கவலையே பட வேணாம். நீங்க கூகுள் மீட் மூலமாகவும் எங்களோடு கலந்து கொள்ள முடியும். சோ கீழே தெரியுற இந்த கூகுள் கோடை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதன் மூலமா எங்களோட நீங்க ஜாயின் பண்ணுங்க. சோ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். இதுவரை என்னை நீ சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். இதுவரை என்னை நீர் நடத்தியதற்கு எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். இதுவரை என்னை நீ சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தில் ஈவு, நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீர் ஈந்தும் தயவு. நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தின் ஈவு, நான் பார்க்கும்
இதுவரை என்னை நீர் நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். இதுவரை என்னை நீர் சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். என் திட்டமாசைகள் சிறியதென உம் திட்டம் கண்டவுடன் புரிந்து கொண்டேன். என் திட்டமாசைகள் சிறியதென உம் திட்டம் கண்டவுடன் புரிந்து கொண்டேன். தற்கால தேவைக்காய் உம்மை நோக்கி பார்த்தேன். தற்கால தேவைக்காய் உம்மை நோக்கி பார்த்தேன். தலைமுறை தாங்கும் திட்டம் தந்தீர். தலைமுறை தாங்கிடும் திட்டம் தந்தீர். நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தின் ஈவு. நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீர் ஈந்தும் தயவு. நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தின் ஈவு. நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீர் ஈந்தும் தயவு. இதுவரை என்னை நீர் நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். இதுவரை என்னை நீர் சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அப்பா எல்லா ஆண்டவர் ஆராதிப்போமா. இதுவரைக்கும் நடத்தி வந்தார்ல, இதுவரைக்கும் நடத்தி வந்ததுக்கு நம்ம ஏமாத்துறோம். இனிமேல் ஆண்டவர் இது செய்யணும் அது செய்யணும்னு எவ்வளோ காரியங்கள் நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்குறோம். இது வரைக்கும் செஞ்சார்ல, இது வரைக்கும் உங்களை அற்புதமாக நடத்தி வந்ததுக்கு நம்ம ஏமாத்துறோம். இது வரைக்கும் அதிசயமாக நடத்தி வந்தார்ல, அதுக்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இது வரைக்கும் நம்மளை எவ்வளோ இடங்கள்ல பாதுகாத்தாருல, எந்த சேதமும் அணுகாமல் இது வரைக்கும் நம்மளை பாதுகாத்தாரே, அவருக்கு நன்றி சொல்லுவோமா. இதுவரைக்கும் நம்மளை, நம்ம பிள்ளைங்களை, நம்ம குடும்பத்தை தப்புவித்தாரே. எல்லா நோய்க்கும், எல்லா கொள்ளை நோய்க்கும், எல்லா வாதைக்கும் விலக்கி நம்மளை தப்புவித்தாருல, அதற்காக ஆண்டவருக்கு எல்லாம் நன்றி சொல்லுவோமா. ஆண்டவரே, இதுவரைக்கும் எங்கள் குடும்பத்தை பாதுகாத்தீங்களே நன்றி. இதுவரைக்கும் எங்கள் ஊழியத்தை நடத்தி வந்தீங்களே நன்றி. இதுவரைக்கும் எங்கள் பிள்ளைங்களை நடத்தி வந்தீங்க ஆண்டவரே. ஒரு நாளும் நீங்கள் கைவிடலப்பா, ஒரு நாளும் எங்களை விட்டு விலகலை ஆண்டவரே. அப்பா, இதுவரைக்கும் எங்களை தைரியப்படுத்தினீங்களே ஆண்டவரே. எத்தனை நேரங்களில் நீங்கள் சோர்ந்து போனீங்க, சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் வாக்குகளை கொடுத்து தூக்கி விட்டாருல்ல, அவருக்கு இந்த வேலையில் நன்றி சொல்லுவோமா. அப்படியே நம்மளை விட்டுருந்தா அந்த சோர்விலே நம்ம அமிழ்ந்து போயிருப்போம். ஆனால் ஆண்டவர் நம்மளை அப்படி விடவே இல்லையே. சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் நம்மளை தூக்கி விட்டார்ல, தூக்கி விட்டனால தான் இன்னைக்கு இந்த இடத்துல நம்ம அவரை நின்று ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். அவர் நம்மளை ஒரு நாளும் கைவிடலை, அவர் விலகலை நம்மளை விட்டு. நம்ம நிறைய நேரங்கள் அவரை மறந்துருக்கிறோம், நிறைய நேரங்கள் அவரை நினைக்காம இருந்திருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் ஒரு நாளும் நம்மளை மறக்கலை, ஒரு நொடி பொழுது கூட நம்மளை விட்டு விலகாமல் காத்தார். அவர் கிருபை நம்மளுக்கு நிழலாக கூடவே இருந்தது, அவர் கிருபை நம்மளை பாதுகாத்து வந்தது. நம்ம இம்மட்டும் நிற்பது நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய கிருபை, அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம். இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் எத்தனை இடங்களில் உங்களை மேன்மைப்படுத்தி இருக்கிறாரு, எத்தனை இடங்களில் உயர்வுகளை கொடுத்துருக்கிறாரு. அதெல்லாம் நினைத்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா. இன்னும் உயர்த்துவார், இன்னும் உங்கள் வாழ்க்கையில் மேன்மையை செய்வார். ஆனால் இவ்வளோ நாள் நடத்தி வந்ததை நம்ம ஒரு நாளும் மறக்கக்கூடாது. இவ்வளோ நாள் ஆண்டவர் செஞ்சதுக்கு ஒரு நாள் நம்ம நன்றி இல்லாமல் இருந்துடக்கூடாது. நம்ம நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருக்கணும். ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவர்கிட்ட எப்போவுமே நம்ம ஹார்ட் ஒரு தேங்க்ஃபுல்லாக இருக்கணும். நன்றி நன்றி தகப்பனே, நீங்கள் நடத்தி வந்ததுக்காக நன்றி சொல்கிறோம்ப்பா. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட்.
அப்பா ஹோலி ஸ்பிரிட் இன்னைக்கு ஆராதனையில் எங்களோடு இணைந்திருக்கிற எல்லா குடும்பங்கள்லையும் அவங்கள பற்றி நினைத்திருக்கிற நினைவுகள் இல்லை, நீங்க அவங்கள பற்றி வைத்திருக்கிற நினைவுகள் பெருசு. அந்த நினைவுகள், அந்த திட்டங்கள் எல்லாருடைய குடும்பங்கள்லையும், எல்லாருடைய ஊழியங்கள்லையும், எல்லாருடைய வேலையிலையும் அந்த திட்டங்கள் நடப்பதாக இன்னைக்கு நாங்கள் சொல்றோம் இயேசுவின் நாமத்தினால. நீங்க வைத்திருக்கிற திட்டம் பெரிய திட்டங்கள், அவங்க சந்ததியவே ஆசீர்வதிக்க நீங்க வைத்திருக்கிற திட்டங்கள் அவங்க வாழ்க்கையில நடப்பதாக நாங்கள் பிளஸ் பண்றோம்ப்பா. எல்லாரையும் உங்க கரங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இப்போ சில பேர் நம்ம க்ளோஸா இருப்போம், அன்பா இதா இருப்போம். ஏன்னா அங்க ஒரு லவ் இருக்கும், அந்த அன்பு தான் அதை இணைக்கிறது. அப்ப அங்க ஒரு அன்பு இருந்துச்சுன்னா கொஞ்சம் உரிமையா பேசுவோம். உறவு இல்லாத இடத்துல பார்த்து 10 வார்த்தை பேசுற இடத்துல 2 வார்த்தை மெதுவா பேசுவோம். அப்ப என்ன சொல்ல வரேன்னா, இந்த பூரண அன்புக்குள்ள கிறிஸ்துவின் அன்புல நம்ம ஊற்றப்படும் போது நமக்கு இந்த பயங்கள் விலகும். பயம்ன்றது என்னன்னா ஒரு அவிசுவாசம், அது நடந்துருமா, கர்த்தரை நம்ம பெருசா பார்க்கணும். நேத்து பார்த்தோம், காலேபு 12 பேர் போறாங்க அந்த தேசத்தை வேவு பார்க்க. 10 பேரு பார்த்து பயப்படுறாங்க. அதை எடுத்து படிங்க. 13:28 வசனம். ஆனாலும் அந்த தேசத்திலே குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள், பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் மிகவும் பெரியவைகளுமாயிருக்கிறது. அங்கே ஏனாக்கின் குமாரரையும் கண்டோம். அதுக்கப்புறம் பார்ப்போம், அவனோட கூட போய் வந்த மனிதரோ, நாம் போய் அந்த ஜனங்களோட எதிர்க்க நம்மாலே கூடாது, அவர்கள் நம்மை பார்க்கிலும் பலவான்கள் என்றார்கள். ஹல்லேலூயா. அப்புறம் பார்க்கிறோம், போய் சுற்றி பார்த்து வந்த அந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம். நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பெரிய ஆட்கள். போயிட்டு வந்து பார்த்துட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னா, எதிரிகளை அப்படியே புகழ்ந்து பாடி கொண்டிருக்கிறாங்க. யாரை பாட வேண்டிய ஜனம் இவங்க, போய் யாரை மகிமைப்படுத்த வேண்டிய ஜனம். இன்னைக்கு நம்ம லைஃப்ல அப்படிதான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இருக்கிற பிரச்சனைகள் ஆகா அழகா எவ்வளவு பெருசா இருக்கு, என் வியாதி, என் வறுமை, என் தரித்திரம், இதை தான் புகழ் பாடுற மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அப்படி இருக்கக்கூடாது பாருங்க. இவங்க என்ன பண்ணாங்கன்னா, இவங்க முன்னாடி இருக்கிற ராட்சதர்களை பெருசா பார்த்தாங்க, இவங்க முன்னாடி இருந்த பிரச்சனைகளை பெருசா இருந்ததுங்க. பாருங்க, ஆசீர்வாதம் இருக்குது, ஆசீர்வாதத்தை சுத்தி பிரச்சனை இருந்தது. அவங்க ஆண்டு கொண்டு போற இடம் இருந்தது, அதை சுத்தி பிரச்சனை இருக்கதான் செஞ்சது. அவர்கள் மிகவும் பெரிய ஆட்கள், பட்டணங்கள் அரணிப்பானவைகள், பெரிய பட்டணங்கள், அவர்கள் ராட்சத பிறவிகள், அதெல்லாம் பெருசா பார்த்தாங்க. ஆனா அவர்களோடு கூட இருந்த தெய்வத்தை அவங்க பெருசா பார்க்கல. இன்னைக்கு நம்ம யாரை பெருசா பார்க்கிறோம்? ஏன் சிலதெல்லாம் நம்ம முன்னாடி பெருசா ஏதாவது உங்களை பயமுறுத்துற மாதிரி பெருசா வந்துச்சுன்னு நினைச்சுக்கோங்களேன், டக்குன்னு நீங்க போனோம், அடடா நின்னாடா நான் எங்கேயோ தப்பு பண்ணியிருக்கிறேன், என் கடவுளை நான் எங்கேயோ பெருசா பார்க்காம விட்டுருக்கிறேன், உடனே ஆண்டு சமூகத்துக்கு ஓடிடணும். ஆண்டவரே இது எப்படி நடந்துச்சு, நான் ஏன் அதை பெருசா பார்த்தேன்னா, அதை பெருசா பார்க்க வேண்டிய ஆள் இல்லை, நான் உங்களை பெருசா பார்க்க வேண்டிய ஆளு. கோலியாத்து வந்து நின்னப்ப 12 கோத்திரத்தில் இருக்கிற ராணுவ வீரர்கள், பலவான்கள், எல்லா புஜ பல பராக்கிரமசாலிகள் எல்லாரும் கோலியாத்தை பெருசா பார்த்தாங்க. வாவ், அவனை வர்ணிக்கிறாங்க, அவனுக்கு பயப்படுறாங்க. அவன் வந்து நிக்கிறான், ஆஹா ஓஹோன்னு. ஆனா ஒரு சின்ன பையன் கோலியாத்தை பார்த்து பயப்படவே இல்லை. என்ன தாவீது, நீ இளைஞன், சிவந்த மேனியுள்ளவன், அவர்களெல்லாம் புஜ பல பராக்கிரமசாலிகள், அவர்களே அமைதியா இருக்கிறாங்க. இந்த தாவீது கோலியாத்தை பார்த்து பயப்படலைங்க. ஏன் தெரியுமா? இந்த தாவீது கர்த்தரை பெருசா பார்த்துட்டாரு, கர்த்தரை பெருசா பார்த்துட்டாரு. அவருக்கு தெரியும், இவனை விட என் கர்த்தர் பெரியவர், இந்த கோலியாத்தை விட கர்த்தர் பெரியவர். நம்ம பார்வை அப்படிதான் மாறணும். நம்ம முன்னாடி இருக்கிற எல்லா காரியங்களை பார்த்து, ஏதோ ஒரு பெரிய நீடு வருதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு பெரிய அமௌண்ட் வருதுங்க, ஒரு 10 கோடி ரூபாய் வேணுங்க. நீங்க என்ன சொல்லணும்? அந்த 10 கோடியை காட்டிலும் என் கடவுள் பெரியவர். ஹல்லேலூயா. அங்க என்ன தெரியுமா இருந்துச்சு? ஒரு மிகப்பெரிய கானான் தேசம், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம் இருக்குங்க.
அதுக்கு முன்னாடி ராட்சதர்கள் நிற்கிறாங்க, மனுஷங்க கிடையாது. தெரியுங்களா? கானான்ல இருந்த யாத்திரமா ஏனோக்கின் புத்திர யாத்திரமா ராட்சத பிறவிகள். அந்த வசனம் இருக்கு பாருங்க, அதுதான் சொல்றாரு, ராட்சதர்களை கண்டோம். அங்கே ராட்சத பிறவியான ஏனாக்கின் குமாரராகிய ராட்சதரையும் கண்டோம். ராட்சதர்கள். ஆனா எனக்கு என்னன்னா, இவங்கெல்லாம் எப்படி போய் அடிச்சாங்கன்னு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கிறோமேன்னு பார்த்தேன். இவங்கெல்லாம் போறாங்க 6 அடி ஆட்கள்ங்க, மிஞ்சி மிஞ்சி போனால் இவங்கெல்லாம் ஒரு 7 அடின்னு கூட வச்சுக்கோங்களேன். அங்கே ராட்சதர்கள் இருந்தாங்க. ஒவ்வொருத்தவனும் கோலியாத்து மாதிரி இருந்திருப்பான், ஒவ்வொருத்தவனும் கோலியாத்து மாதிரி இருந்திருப்பான். அதுக்கப்புறம் அவங்க போய் ஜெயிக்கிறத நம்ம பார்க்குறோம். எதுவுமே சைஸை வச்சு இல்லைங்க, சைஸை வச்சு இல்லை. அன்னைக்கு சின்ன தாவீது வாலிபன், அவர் பார்த்தாரு, தாவீது எடுத்த ரிஸ்க் சும்மா கிடையாதுங்க. போனா உயிர், சும்மா இல்லை. சும்மா தாவீது போயிட்டாரு, தாவீது கல்லை வச்சு அடிச்சிட்டாரு. கரணம் தப்பினால் மரணம், கரணம் தப்பினால் மரணம். லைஃபை வச்சாருங்க, நம்பினாருங்க ஆண்டவர். உயிர் போயிடும் தாவீது, உயிர் போயிடும். உயிரை கொடுக்கிற தெய்வம் யாரு? ஒரு வாட்டி கரடி வந்துச்சுயா, அந்த கரடியை நான் கொன்னேன். ஒரு வாட்டி சிங்கம் வந்துச்சியா, அந்த சிங்கத்தையே நான் கொன்னேன். இவனும் அதில் ஒருத்தவன். லிஸ்ட்டு எங்கே போட்டார் பத்தியா அவனை? எல்லாரும் கடவுள் மாதிரி பார்க்குறாங்க. இவர் லிஸ்ட் எப்படி போட்டா தெரியுமா? ஒரு சிங்கத்தை அடித்தேன், ஒரு கரடி அடித்தேன், அதில் ஒரு மாதிரி. அவைகளின் கைகளுக்கு என்னை தப்பு வைத்த தெய்வம் இவனுடைய கைக்கும் என்னை தப்பு வைப்பார் அப்படின்னாரு. நம்ம மனசில் ஒன்றே ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கணும், இத்தனை வருஷம் என்ன காப்பாத்தின தெய்வம் இனியே என்ன தப்பு வைப்பார், காப்பாற்றுவார். இதுதான் உள்ள ரத்தம் ஓடுறதை விட அதிகமா ஓடிக்கிட்டே இருக்கணும் பாருங்க நமக்குள்ள இந்த எண்ணம். இது நாள் வரைக்கும் உதவி செய்த எபினேசர் அவர் இனிமேலும் எனக்கு உதவி செய்ய வல்லவர். அல்லேலூயா. ஆண்டவரை குறித்த பார்வை, தேவனை குறித்த பார்வை மாறணும் பாருங்க. இன்னைக்கு நம்ம முன்னாடி இருக்கிறதெல்லாம் பெருசு பெருசா தெரியுதுன்னா ஒன்னே ஒண்ணு, இன்னும் என் கடவுளை நான் பெருசா பார்க்க ஆரம்பிக்கலன்னு தான் அர்த்தம். கடவுளை பெருசா பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க, கோலியாத்து கூட்டமே வந்து நின்னாலும் உங்களை பயம்புறுத்தாது, கோலியாத்து கூட்டமே வந்தாலும் பயம்படுத்தாது. இந்த பயப்படுறவங்க என்னமா செய்வாங்க? இந்த பயப்படுறவங்கள்ட்ட இருக்கிற பெரிய பிரச்சனை, இவங்க பயப்படுறது இல்லாம அந்த ஜனங்கள்கிட்ட போய் துர்செய்தியை பரப்பிட்டாங்களாம். துர்செய்தியை பரப்பிட்டு அந்த ஜனம் பார்த்தீங்கன்னா விடிய விடிய அழுவுது, உட்காந்து விடிய ராம் முழுவதும் அழுது. அடுத்த அதிகாரம் 1 வசனம் படிங்களேன். அப்பொழுது சபையார் எல்லாரும் கூக்குரலிட்டு புலம்பினார்கள். ஜனங்கள் அன்று ராம் முழுவதும் அழுது கொண்டிருந்தார்கள். யாரெல்லாம் அழுவுறீங்க? பயம் உங்களை அழ வைக்கும், பயம் உங்களை அழ வைக்கும். எதையாவது பார்த்து பயந்தீங்க, அழுதுடுவீங்க. ஐயோ இது எப்படி, நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு நினைச்சா அழுதுடுவீங்க. ஆண்டவரை பார்த்தா சிரிச்சிடுவீங்க. உங்களை கிச்சு கிச்சா கூட பண்ணி விட்டுருவாரு நீங்க சிரிக்கிறதுக்காக. அவருக்கு அழுமூஞ்சிலாம் பிடிக்காது. அண்ணா நமக்கு அதை தான் பண்ணாங்க. வந்துச்சு அந்த அம்மா, மனசு இருக்கிறதெல்லாம் கொட்டிச்சு, கிச்சு கிச்சா பண்ணி விட்டாருன்னு நினைக்கிறேன். அந்த அம்மா சிரிச்சுட்டு போயிடுச்சு. அதுக்கு ஒரு துக்க முகமா இல்லை. ஆண்டவர், ஏன்னா இப்போ நான் கேட்குறேன், உங்கள் குழந்தை அழுதுட்டு இருக்கு, நம்மளாம் செஞ்சுருக்கோம்ல, இந்த 4 வயசு இந்த 5 வயசு எதுக்காக அவன் அழுதுட்டான், அவனு அழுதுட்டு இருக்கான். அழாதரா அழாதரான்னு சொல்லுவோம், அவன் அழுதுகிட்டே இருப்பான், கிருடி பண்ணுவோம், அவனை சிரிப்பான், அழுதுகிட்டே சிரிப்பான். அது மாதிரி ஆண்டவருக்கு நம்மளால் அழுறதெல்லாம் பிடிக்காதுங்க. உங்களுக்கு உங்கள் குழந்தை அழுதா பிடிக்குமா? பிடிக்காதுல்ல. இனிமேல் அழுதினா வந்து அவர் சமூகத்துக்கு போங்க, அழகாக கிச்சு கிச்சா பண்ணி விட்டுருவாரு. நல்லா கிச்சு கிச்சா பண்ணி விட்டா நம்ம சிரிக்க வச்சிருவாரு. நம்மளை சிரிக்க வச்சு பார்க்குற தெய்வம் அந்த தெய்வம். அதுக்கப்புறம் பார்ப்போம், அதுக்கப்புறம் நம்ம பார்ப்போம். அவர் சொல்வார், கடைசியாக வாங்க, என்னாகமம் 14:24, என்னுடைய தாசனாகிய காலேப் வேறே ஆவி உடையவனாக இருக்கிறபடினாலும். இவர் ஏங்க பயப்படல? நம்ம அப்போ படித்தோம், என்ன படித்தோம்? தேவன் நமக்கு
பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை. அல்லேலூயா. அப்ப விஷயம் தெரிஞ்சுதா? இந்த ஆவியானவர் உள்ள வாழ வைக்கிறவன் ராட்சத கூட்டமே வந்தாலும் பயப்பட மாட்டான். ஏன்னா அவர் அன்பின் ஆவியானவர், பலத்தின் ஆவியானவர், தெளிந்த புத்தியின் ஆவியானவர். சரியான டிசிஷனை கரெக்டா எடுத்துருவான் அவன். இவன் எதுவும் பயன்படுத்த முடியாது. இது பயம் ஆவி இல்ல, இது எல்லாத்தையும் பயம் புறுத்துற ஆவி. அல்லேலூயா. இந்த ஆவி போச்சு ஜோசுவா மேல. அந்த ஆவி அவங்க போன உடனே ராட்சதர்கள் எல்லாம் பயந்தார்கள். ராட்சதர்கள் பயந்தார்கள், மடிந்தார்கள். காலேபை நம்ம பார்ப்போம். 85 வயசு வரைக்கும் யுத்தத்துக்கு போனவர். 85 வயசுல சொல்லுவார் யோசுவாட்ட போயிட்டு, எனக்கு இப்போ 85 வயசு, இப்போயும் நான் யுத்தத்துக்கு போயிட்டு தான் வந்துகிட்டு இருக்கேன். வயசாயிடுச்சிங்க, உடம்பு ஏதாவது செய்யலைங்க, நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாமா? ஐயோ, அந்த உடம்பை குறித்து பயப்படாது, யுத்தத்தை பார்த்து பயப்படாது. 85 வயசுலயும் யுத்தத்துல போய் டெய்லி ஒரு 10-20 பேரை போட்டு தள்ளிட்டு வந்துட்டு இருக்காரு நம்ம காலேஜ். யுத்தத்துல போய் என்ன செய்யறாரு? நம்ம பாஷையில சொல்றதா இருந்தா யுத்தத்துல போயிட்டு ஒரு 10 பேரை போட்டு தள்ளிட்டு வர்றாரு 85 வயசு தாத்தா. அந்த பலன் இன்னமும் இருக்குன்னா பயம் உங்க பலத்தை கூட குறுக்கிடும் பாருங்க. பயமே இல்லாதவன் 100 வயசுலயும் வாலிபன் போல இருப்பான். ஐசாயா 65 சொல்ற மாதிரி பயம் நம்ம வாழ்க்கைய லைஃப குறுக்கிடும், நம்ம பலத்தை குறிக்கிறோம். இவர் மேல இருந்த வேற ஆவி பாத்தீங்களா? 85 வயசுக்கு வரைக்கும் யுத்தத்துக்கு போறாரு. நான் சொல்றேன், பயப்படாம இருந்தீங்கன்னா பலசாலியா இருப்பீங்க. எவ்வளோ பெரிய உடம்பு இப்படி இருக்கும், பயங்கர பல புஜ பல பராக்கிரமசாலியா கூட இருந்துட்டு உள்ள ஒண்ணு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், கோலியாத்து. அவ்வளவுதான். கோலியாத்து விழுந்தது எங்க தெரியுமா? இவர் கையில தடியை கொண்டு போனார்ல பாருங்க. கோலியாத்து பாருங்க, எல்லாரும் ஆகா ஓகோன்றாங்க கோலியாத்தை பார்த்து. இவனுடைய மைண்ட் செட்டை மாத்திட்டாரு தாவீது. அவனை குறிச்சிருந்த ஒரு மனப்பான்மையை மாத்திட்டாரு. என்ன மாத்தினார்னா, இவன் இதனால வரைக்கும் என்ன நினைச்சிட்டு இருந்தான்? நான் பெரிய ஆளு எல்லாரும் என்ன பார்த்து பயப்படுறாங்க நினைச்சிட்டு இருந்தால, அவன் மைண்டையே மாத்திட்டாரு. அவனை குறிச்ச அவனுடைய நினைவையே மாத்திட்டாரு. என்னன்னா, அவன் என்ன செஞ்சுட்டான்? நீ தடியோட வரத்துக்கு நானா நாயா அப்படின்ட்டான். அவன் நாயோட அவனை கம்பேர் பண்ணிட்டான். முடிஞ்சுது. அவன் என்ன சொல்லிட்டான்? நீ தடியோட வரத்துக்கு நானா நாயான்ட்டான். அவனே சொல்லிட்டான், அவன் நாயோட கேவலமாகிட்டான். முடிஞ்சது, ஈஸியா ஜெயிச்சாச்சு. அல்லேலூயா. உங்க முன்னாடி வர பிரச்சனைகள் எல்லாம் அது குழம்பி போகுங்க, அது குழம்பி போகும். கோலியாத்து மாதிரி வருது, நாய் மாதிரி போகும் வாலாட்டிட்டு. ஸோ ஆண்டவர் நமக்கு அந்த வசனம் எங்க நம்ம ஆரம்பிச்சோம்? ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு விடுதலை பண்ண எல்லா பயத்துல இருந்து இவங்க ஆண்டவருடைய புள்ள. நீங்க ஆண்டவருடைய புள்ள. யோவான் 1:12 நம்ம பார்த்திருக்கோம். அவர் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அதிகாரம் இருக்கிறவங்க யாராவது பயப்பட முடியுமா? ஆண்டவருடைய பிள்ளை. ஏசப்பாவை பார்த்த உடனே பாருங்களேன், ஏசப்பாவை பார்த்த உடனே எல்லா பிசாசுகளும், அப்பா தாவீதின் குமாரனே, எங்கள் காலம் நிறைவேறுவதற்குள்ள எதுக்கு நீங்க வந்தீங்க அப்படின்னு பயந்து நடுங்கினதை நம்ம பார்க்கிறோம். சாத்தானுடைய ஒட்டுமொத்த கூட்டமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து பயந்துச்சு. பிரதர், என்ன பிரதர், ஏசப்பாவை பார்த்து பயப்படலாம், என்னை பார்த்து பயப்படுமா அப்படின்னு நீங்க கேட்குறீங்களா? நான் ஒரு விஷயம் சொல்றேன். ஆதியாகமம் 1ஆவது அதிகாரம் எடுங்க, 26வது வசனம் படிங்க. பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக. ஆதாம் எப்படி தெரியுமா உருவாக்கப்பட்டார்? ஆதாம் கடவுள் மாதிரி உருவாக்கப்பட்டார். கடவுளுடைய சாயல், கடவுளுடைய இமேஜ், ரூபம். படிங்க, திரும்ப படிங்க. பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோம். சொல்லுவாங்கல்ல, உங்க பையன் பார்த்தா உங்களை மாதிரியே இருக்கிறான், உங்க பொண்ணு பார்த்தா உங்களை மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க பார்த்தீங்களா? அந்த சாயல் இருக்குன்னு தெரியுங்களா? அதை விட அதிகம்
அதை விட அதிகம். காட்ஸ் இமேஜில் கடவுள் எப்படி இருப்பாரோ அதுதான் அடிக்கடி சொல்லுவாங்க, கடவுளுடைய அன்பை நம்ம புரிந்து கொள்ளவே முடியாது. என்ன ஆண்டவரே, ஆதாம உங்களை மாதிரியே உருவாக்கிட்டீங்களா? ஆமாம், கடவுள் இமேஜில் உருவாக்குறாரு, கடவுள் போல உருவாக்குறாரு. அவர் சொன்னார்ல, அந்த பழத்தை சாப்பிட்டா நீ செத்துருவல்லப்பா அப்படின்னு சொன்னார்ல. அன்னைக்கு செத்தது என்ன தெரியுமா? இமேஜ் ஆஃப் காட். கடவுளை போல இருந்துரு. அன்னைக்கு உடனே சாகலை. என்ன செத்துதுன்னா, கடவுள் மாறி வாழ்கிற வாழ்க்கை இறந்துடுச்சு. கடவுள் மாறி இருந்த ஒரு லைஃப் சாதாரண ஒரு மனுஷன் மாதிரி ஆச்சு. அதை தான் ஆண்டவர் இங்க சொல்றாரு. இங்க பாருங்களேன், பிலிப்பியர் 2:6 படிங்களேன். அவர் தேவனுடைய ரூபமா இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் என்ன பண்ணாருன்னா, மனுஷன் கடவுளுடைய சாயலை இழந்துட்டான். மனுஷன் கடவுளுடைய சாயலை இழந்துட்டான். என் சாயல்ல அவனை உருவாக்கின, அவன் அந்த சாயலை இழந்துட்டான். அந்த மனுஷனுக்கு திரும்பவும் கடவுளுடைய சாயலை கொடுக்கணும், அந்த இமேஜை கொடுக்கணும்னு சொல்லிட்டு திரும்ப அந்த தெய்வம் என்ன பண்ணாருன்னா மனுஷ சாயலா வந்தாருங்க. ஹல்லேலூயா. ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க, அப்ப மனுஷ சாயல் என்ன? தம்மை தாமே வெறுமையா இருக்கிறது. மனுஷ சாயல் லைஃப் எப்படி தெரியுமா பிரதர்? நான் மனுஷன் அப்படின்னு சொல்றீங்களே, அந்த மனுஷ சாயலை சொல்றேன். தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து. அடிமையின் ரூபம். மனுஷ சாயல் என்ன இருக்குன்னா அடிமையின் ரூபம் இருக்கு, ஒண்ணுமே இல்லாம இருக்கிறது. இங்க பாருங்க, இதுதான் மனுஷனுடைய இமேஜ். அந்த இமேஜ்ல இருந்து திரும்ப அவர் வெறுமையானார். ஏன்? நம்மளை நிறைவாய் மாத்த. அவர் பாவமானார். ஏன்? நம்மை நீதியாய் மாற்ற. இன்னும் நாங்க என்ன இருக்கு? அடிமையின் ரூபம் எடுத்து. அடிமையானார். ஏன்? நம்மை ரூலராக்க, அதிகாரம் உள்ளவர்களாய் மாற்ற. அப்ப பாருங்க, திரும்ப வந்து மரித்து உயிரோடு எழுந்தவர் என்னமா பண்ணாரு? திரும்ப அந்த இமேஜை நமக்கு கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த இமேஜ் மாத்திரம் இல்லைங்க, அந்த கடவுள் அந்த முகத்தை தானே அப்படி படைச்சாரு, கடவுள் மாதிரி படைச்சாரு. எல்லா பவரோட ஆதாம என்னமா பண்ணாரு? அப்படிலாம் வேணாம், இன்னைக்கு நான் வந்து உனக்குள்ள வாழ்கிறேன், உனக்குள்ளேயே நான் வந்துடுறேன், உனக்குள்ள நான் வரேன். இப்ப என்ன தெரியுமா? இப்ப நமக்குள்ள ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார்ல, உங்க முன்னாடி ஏதாவது வியாதி நிக்க முடியுமா? இந்த கான்சியஸ் வரணும். எனக்குள்ள ஆண்டவர் இருக்கிறார், என் முன்னாடி கடவுள் இருக்கிறாரு. நான் ஃபேஸ் பண்ற எந்த பிரச்சனையும் அது நீ இல்ல, பீட்டர் கிடையாது, நீங்க யாரும் கிடையாது, உங்களுக்குள்ள ஆண்டவர் வந்து நிக்கிறாரு. அதனாலதான் இயேசு கிறிஸ்துவை பார்த்தோம், ஐயோ இயேசு கிறிஸ்துவே உங்க காலம் வரத்துக்கு ஏன் வந்தீங்க? நடுங்குச்சு. நீங்க போகும்போது வாங்க, உங்க பிரச்சனைகள்லாம் நடுங்குங்க. உங்களை பார்த்து உங்க பிரச்சனை நடக்கும், உங்களுக்கு உங்களை அட்டாக் பண்ற வியாதிகள்லாம் நடுங்கும், தரித்திரம் உங்களை பார்த்து நடுங்கும். அந்த கான்சியஸ்ல தான் நீங்க வாழணும். எனக்குள்ள கடவுள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார், தேவனுடைய ஆவியானவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். கடவுள் எனக்குள்ள வாசம் செய்தார், கடவுளுடைய ஆலயம். அப்ப எனக்குள்ள இருக்கும்போது எனக்கு எதிராய், அதான் வாசம், உனக்கு எதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். ஒரு வில்ல எடுத்து உங்க மேல விட்டாங்கன்னா அது என்ன சொல்ற? யுத்தத்துல பாருங்க, தாவீது எத்தனை யுத்தத்துக்கு போயிருப்பாரு, எத்தனை யுத்தத்துக்கு. ஏதாவது ஒரு அம்பு வந்து குத்திச்சா? ஆகாப்புக்கெல்லாம் பாருங்க, ஒருவன் நினையாமல் விட்ட அம்பு அவன் நெற்றியில் போய் பதித்ததுன்னு இருக்கும். எத்தனை யுத்தத்துக்கு போனா தாவீத ஒரு அம்பு கூட தொடல. ஏங்க? ஆண்டோடைய பிள்ளைகள்லாம் யுத்தத்துக்கு போனப்ப அத்தனை பேர் வில்லு விட்டுருப்பாங்க, சண்டை நடந்திருக்கும். யாருங்க காப்பாத்தினது? அவங்க சுத்தி இருந்த ஆர்மினா இல்ல. நீங்க இதுவரைக்கும் சபைக்கே போகாத ஒரு நபரா இயேசு கிறிஸ்துவ பற்றி உங்க வாழ்க்கையில ஆழமா அறிந்து கொள்ளணுமா? அப்ப ரிவைவல் சர்ச் உங்க எல்லாரையுமே அன்புடன் அழைக்கிறது. நம்ம கொளத்தூர் பூம்புகார் நகர்ல லொகேட் ஆயிருக்க ரிவைவல் சர்ச்சுக்கு நீங்க வாரம் வாரம் வர முடியும். சோ இங்க எவ்ரி சண்டே, ஞாயிற்றுக்கிழமை காலையில 10 மணில இருந்து 12 மணி வரைக்கும் சபை ஆராதனை நடந்து கொண்டிருக்குது. சோ நீங்க எல்லாருமே இந்த ஆராதனையில குடும்பமா கலந்து கொள்ளலாம். அது மட்டும் இல்ல, எவ்ரி சாட்டர்டே, ஒரு சனிக்கிழமையும் மாலை
காலை 8 மணி முதல் 9 மணி வரைக்கும் ப்ராஃபட்டிக் ஈவினிங் வந்து நடைபெறுது. இதுல பாஸ்டர் பீட்டர் எல்விஸ் அவர்கள் உங்களுக்காக விசேஷ ஜெபம் ஏறெடுப்பார்கள். நீங்க தவறாம கலந்து கொள்ளுங்க. ஒருவேளை என்னால நேர்ல வர முடியலையே அப்படின்னு வருத்தப்பட்டீங்கன்னா நீங்க கவலையே பட வேணாம். நீங்க கூகுள் மீட் மூலமாகவும் எங்களோடு கலந்து கொள்ள முடியும். சோ கீழே தெரியுற இந்த கூகுள் கோடை வந்து நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதன் மூலமா எங்களோட நீங்க ஜாயின் பண்ணுங்க. சோ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த ஊழியத்தை ஜெபத்தினாலும் காணிக்கைகளினாலும் தாங்கும்படி உங்களை நாங்க அன்புடன் அழைக்கிறோம். காணிக்கை அனுப்ப விரும்புகிறவர்கள் ஸ்கிரீன்ல தெரியுற இந்த டீடைல்ஸை பார்த்து நீங்க அனுப்பலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.